Hi dear students and parents. கடல், கப்பல், வெளிநாட்டு வேலை, ஹை சேலரி இதெல்லாம் கேட்கும்போது இன்ட்ரெஸ்டாக இருக்கலாம். அப்படின்னா இன்றைய வீடியோ உங்களுக்கு தான். +2 முடிச்சுட்டு கப்பலில் வேலை செய்யணும்னா என்ன கோர்ஸ் படிக்கணும், மெரைன் ஃபீல்டுக்கு டிமாண்ட் இருக்கா, ஹை சேலரி இருக்கா, எலிஜிபிலிட்டி இருக்கா, அதனுடைய அட்மிஷன் ப்ராசஸ், எங்கெங்கே மெரைன் இன்ஜினியரிங் காலேஜஸ் அவைலபிளாக இருக்குது, இதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஆல் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் உடனே பார்க்க முடியும். ஷிப்பிங் இண்டஸ்ட்ரி அப்படின்னா எல்லா கண்ட்ரிக்கும் கார்கோ, ஆயில் ப்ராடக்ட் இது எல்லாமே கப்பல் மூலம் எடுத்து செல்லும் மிகப்பெரிய இன்டர்நேஷ்னல் இண்டஸ்ட்ரி. உலகத்தில் 80% மேலே கப்பலில் தான் எல்லா போக்குவரத்தும் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த துறையில் பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் மெரைன் இன்ஜினியர்ஸ், நேவிகேஷன் ஆஃபீஸர், டெக்னிக்கல் ஆஃபீஸர்ஸ் இவங்களுடைய வாண்டட் வந்து எப்பொழுதும் இருந்துகிட்டே இருக்கும். ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இப்போ இந்த கோர்ஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்கும்னா, மெரைன் இன்ஜினியராக ஒர்க் பண்ணலாம், டெக் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணலாம், நேவிகேஷன் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணலாம், எலக்ட்ரோ டெக்னிக்கல் ஆஃபீஸர், ஷிப் க்ரோ, போர்ட் லாஜிஸ்டிக்ஸ் ஜாப்ஸ் அவங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அது மட்டும் இல்லை, ஷிப்பிங்கில் இப்போ ஆயில், கேஸ் செக்டார் இந்த மாதிரி வேலையும் கூட அவங்களுக்கு எலிஜிபிளாக இருப்பாங்க. சேலரி அண்ட் பெனிஃபிட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃப்ரெஷர்ஸ்க்கு கூட நல்ல சேலரி இருக்குது. எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா பல லட்சத்தில் சம்பாதிக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் அப்படின்னா அது இதுதான். இவங்களுக்கு ஃபுட் அண்ட் அக்காமடேஷன் ஃப்ரீயாக இருக்கும். அது மட்டும் இல்லை, டேக்ஸ் ஃப்ரீ இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் 6 மந்த் வந்து ஒர்க் பண்ணுறீங்க, 6 மந்த் வந்து லீவ் கொடுப்பாங்க. ஸோ அந்த 6 மந்த் லீவில் வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா அந்த 6 மந்த் லீவுக்கும் சேலரி இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் அப்படின்னா அது அந்த மெரைன் சம்மந்தமான கோர்ஸ் படிக்கிற எல்லாத்துக்குமே அந்த மாதிரி சேலரி அண்ட் டேக்ஸ் ஃப்ரீ இது எல்லாமே கொடுக்குறாங்க. காலேஜஸ் எங்கெங்கே அவைலபிளாக இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் மெரைன் இன்ஜினியரிங் இது வந்து ஸ்ரீபெரும்புதூர் காஞ்சிபுரத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் அமித் யூனிவர்சிட்டி இது வந்து சென்னையில் இருக்குது. தென் முகமது சதக் இன்ஜினியரிங் காலேஜ் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இந்த 3 காலேஜஸ்க்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் IMU செட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கண்டிப்பாக அட்டன் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் நூருல் இஸ்லாம் சென்டர் ஃபார் ஹையர் எஜுகேஷன் கன்னியாகுமரியில் இருக்குது. இந்த காலேஜில் JEE மெயின் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அட்டன் பண்ணியிருப்பீங்க. அது மூலியமாகவும் போகலாம். IMU செட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மூலியமாகவும் இந்த காலேஜில் அட்மிஷன் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இப்போது சென்ட்ரல் பாலிடெக்னிக் காலேஜ் அது வந்து சென்னையில் இருக்குது. இவங்கள்ட்ட வந்து டிப்ளமோ மெரைன் இன்ஜினியரிங் கோர்சஸ் படிக்கலாம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அந்த டிப்ளமோ மெரைன் இன்ஜினியரிங் கோர்சஸ் மொத்தம் 17 கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறமும் நீங்கள் BE, BTech மெரைன் இன்ஜினியரிங் கோர்சஸ் நீங்கள் படிக்க முடியும். அதுக்கப்புறம் சாண்டி பாலிடெக்னிக் காலேஜ் தூத்துக்குடியில் இருக்குது. ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிப்ளமோ மெரைன் இன்ஜினியரிங் கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது. கோயம்புத்தூர் மெரைன் இன்ஜினியரிங் காலேஜ் இங்கே வந்து BTech மெரைன் இன்ஜினியரிங் அவைலபிளாக இருக்கும். இங்கே IMU செட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மூலியமாக தான் இந்த காலேஜில் அட்மிஷன் பண்ண முடியும். அதுக்கப்புறம் GKM காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சென்னையில் இருக்குது. இவங்கள்ட்டையும் நீங்கள் IMU செட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மூலியமாக தான் அட்டன் பண்ண முடியும். BTech மெரைன் இன்ஜினியரிங் இங்கே அவைலபிளாக இருக்குது. கிரேஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தூத்துக்குடியில் இருக்குது. ஸோ இவங்கள்ட்ட BTech அண்ட் BE மெரைன் இன்ஜினியரிங் கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் ஹிந்துஸ்தான் இன்ஸ்டியூட் ஆஃப் மேரிடைம் ட்ரைனிங் கல்பாக்கத்தில் இருக்குது சென்னை. ஸோ இவங்கள்ட்ட IMU செட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மூலியமாக தான் நீங்கள் இந்த காலேஜில் அட்மிஷன் பண்ண முடியும். அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கணும். BE அண்ட் BTech கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது. ஸ்ரீ சாய் பாரத் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் திண்டுக்கல் இங்கே BSc மெரைன் ஹாஸ்பிட்டாலிட்டி சயின்ஸ் அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் மரியம் பாலிடெக்னிக் காலேஜ் திருநெல்வேலி இங்கே வந்து டிப்ளமோ கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. டிப்ளமோவில் 8 கோர்ஸ் அவங்க கொடுத்துட்ருக்காங்க. சன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இவங்கள்ட்ட BTech மெரைன் இன்ஜினியரிங் கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் எப்பொழுதும் கூட இந்த காலேஜில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா IMU செட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அட்டன் பண்ணிடணும். சாம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சென்னையில் இருக்குது. இங்கே BTech கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது. வேல்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இங்கே வந்து அட்வான்ஸ்டு ஸ்டடீஸ் கொடுத்துட்ருக்காங்க மெரைன் இன்ஜினியரிங் கோர்சஸ். கப்பல் சம்மந்தமான கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது. ஸோ IMU செட்னு சொல்லுவாங்க, இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டி காமன்ஸ் என்ட்ரன்ஸ் டெஸ்ட். ஸோ இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அட்டன் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் மெரைன் சம்மந்தமான கோர்சஸ் வந்து படிக்க முடியும். தட் இஸ் மெரைன் இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் டிப்ளமோ இது எல்லாமே இருக்குது இல்லையா. ஸோ அந்த கோர்ஸ் எல்லாமே ஜாயின் பண்ணுறதுக்கு IMU செட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த IMU செட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தால் தான் நீங்கள் போயிட்டு காலேஜில் ஜாயின் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு வந்து எலிஜிபிலிட்டி. இப்போ எலிஜிபிலிட்டி அப்படின்றது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் +1 +2ல் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் நீங்கள் படிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லை, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸில் நீங்கள் 60% எடுத்துருக்கணும். இங்கிலீஷ் கம்பல்சரி இருக்கணும். இங்கிலீஷில் நீங்கள் வந்து 50% மார்க் இருக்கணும்.
ஸோ இது மட்டும் இல்லாமல் மெடிக்கல் ஃபிட்னஸ் இருக்கணும். அவங்க குறிப்பிட்ட ஹைட்டு வெயிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஹைட்டு அதனுடைய வெயிட் என்ன கொடுத்துருக்காங்களோ அது இருக்கணும். ஐசைட் ரூல்ஸு 6/6 கண்டிப்பாக இருக்கணும். பேசிக்காக ஸ்விம்மிங் தெரிஞ்சதுன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது மெரைன் இன்ஜினியரிங் பற்றி பார்க்கலாம். நிறைய பேர் மெரைன் இன்ஜினியரிங் அப்படின்னா என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா சிப்பில் கேப்டன் ஆகுது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி மெரைன் இன்ஜினியரிங் கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் மெஷினரி, டெக்னிக்கல் இன்ஜின், அதுக்கப்புறம் டெக்னிக்கல் சம்மந்தமான மெயின்டெனன்ஸ் பார்க்குறது, இதுதான் மெரைன் இன்ஜினியரிங் கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் அவங்க பார்க்கக்கூடிய ஜாபு. ஸோ மெரைன் இன்ஜினியரிங் கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னா ஸோ இந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம IMU செட்டு ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மூலமாக ஜாயின் பண்ணலாம். அப்படி சப்போஸ் நீங்கள் IMU என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் நீங்கள் பாஸ் பண்ணலை, உங்களால் அந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடியல அப்படின்னா நிறைய அஃபிலியேட்டட் காலேஜஸ் இருக்குது. அந்த காலேஜஸில் நீங்கள் EEE, மெக்கானிக்கல், சிவில் ஃபஸ்ட் இயர் கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் போதும், டைரெக்டாக செகண்ட் இயரில் மெரைன் இன்ஜினியரிங் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் டிப்ளமோ கோர்ஸ் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ டிப்ளமோவில் மெரைன் இன்ஜினியரிங் எடுத்துட்டும் ஸோ நீங்கள் IMU செட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதாமல் டைரெக்டாக மெரைன் இன்ஜினியரிங் கோர்ஸ் படிக்கலாம். ஸோ இதனுடைய டியூரேஷன் வந்து 4 இயர்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா BSc நாட்டிக்கல் சயின்ஸ். இதனுடைய டியூரேஷன் வந்து 3 இயர்ஸ். ஆக்சுவலி இந்த கோர்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் ஷிப்பில் கேப்டனாக இருக்க முடியும். நேவிகேஷன், ஷிப் டிரைவிங், சி ரூல்ஸ் கேப்டன் லைனுக்கு போக விரும்புகிறவங்க கண்டிப்பாக BSc நாட்டிக்கல் சயின்ஸ் எடுத்து படிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய கோர்ஸ் வந்து டிப்ளமோ இன் நாட்டிக்கல் சயின்ஸ். ஸோ இப்போ BSc நாட்டிக்கல் சயின்ஸ் உங்களுக்கு 3 இயர்ஸ் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இப்போ டிப்ளமோ இன் நாட்டிக்கல் சயின்ஸ் 2 இயர்ஸ் கோர்ஸ். இந்த 2 இயர்ஸ் கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணி படிச்சுட்டு அதுக்கப்புறமும் நீங்கள் BSc நாட்டிக்கல் சயின்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் BE மெரைன் இன்ஜினியரிங்லேயும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கோர்ஸ் வந்து நீங்கள் +2 முடிச்சதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து எதுக்காக அப்படின்னா ஃபாஸ்டாக என்ட்ரியாக நீங்கள் வந்து ஒர்க் பண்ண முடியும் அதில். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய கோர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா GP ரேட்டிங் கோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் தான். உங்களுக்கு இன்ஜின் ப்ரோ இது எல்லாமே வேலை பார்க்கறதுக்கு படிக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் தான் இந்த GP ரேட்டிங் கோர்ஸ் அப்படின்றது. நெக்ஸ்ட் எலக்ட்ரோ டெக்னிக்கல் ஆஃபீஸர், அதாவது ETO அப்படின்னு சொல்லுவாங்க. ஷிப்பில் எலக்ட்ரிக்கல் சிஸ்டம், ஆட்டோமேஷன், எலக்ட்ரானிக்ஸ் ஃபீல்டு இது எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்கு படிக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் தான் எலக்ட்ரோ டெக்னிக்கல் ஆஃபீஸர் கோர்ஸ். ஸோ இது வந்து ஷிப்பில் வந்து நீங்கள் ஆஃபீஸர் ரோலுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கோர்ஸ் எடுத்து நீங்கள் படிக்கலாம். நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது கமர்ஷியல் டிரைவிங் கோர்சஸ். இந்த கோர்ஸ் எதுக்கு படிக்கிறாங்க அப்படின்னா இப்போ அண்டர் வாட்டர் வெல்டிங் இன்ஸ்பெக்ஷன் இந்த மாதிரி அதாவது வாட்டருக்கு கீழே ஒர்க் பண்ணக்கூடிய அந்த சி லெவல் சில இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா மண் ரொம்ப தட்டுப்பட்டு வரும். ஸோ அந்த இதெல்லாமே செக் பண்ணுறது யார் அப்படின்னா இந்த கமர்ஷியல் டிரைவிங் கோர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கோர்ஸ் இருக்குது. இந்த கோர்ஸ் படித்தவங்க தான் அதை எல்லாமே செக் பண்ணுவாங்க. இமானுவேல் அரசர் JJ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கன்னியாகுமரி, இவங்கள்ட்ட டிப்ளமோ கோர்சஸ் 6 கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது. IMU சென்னை, இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டி சென்னை சொல்லுவாங்க. ஸோ இவங்கள்ட்ட BE அண்ட் BTech கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ IMU செட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மூலயமா தான் இங்கே அட்மிஷன் பண்ண முடியும். அதுக்கப்புறம் IMA சென்னை இன்டர்நேஷ்னல் மேரிடைம் அகாடமி இருக்குது. இங்கேயும் BE அண்ட் BTech கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது. முகமது சதக் பாலிடெக்னிக் காலேஜ் இருக்குது, ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட். இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிப்ளமோ கோர்சஸ் 12 கோர்சஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த டிப்ளமோ கோர்சஸ் முடிச்சிட்டும் நீங்கள் பண்ணிக்கலாம். பார்க் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூரில் இருக்குது. BE அண்ட் BTech கோர்சஸ் இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது. பார்க் மேரிடைம் அகாடமி கோயம்புத்தூரில் இருக்குது. ஸோ இங்கே வந்து டிப்ளமோ கோர்சஸும் அவைலபிளாக இருக்குது. PSM காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி திருநெல்வேலியில் இருக்குது. இங்கேயும் உங்களுக்கு BE அண்ட் BTech கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி அங்கே வந்து அவங்கள்ட்ட டிப்ளமோ கோர்சஸும் அவைலபிளாக இருக்குது. கடல் பிடிக்கும், ட்ராவல் அண்ட் ஹை சேலரி கெரியர் வேணும் அப்படின்னா மெரைன் ஃபீல்டு உங்களுக்கு ஒரு நல்ல சூப்பர் ஆப்ஷனாக இருக்கும். மேலும் இந்த கோர்ஸ் பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும், அதுவும் இல்லாமல் அட்மிஷன், காலேஜ் ப்ரொசீஜர் இதை பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு இமீடியட்டாக கால் பண்ணுங்கள். நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். Thanks for watching my video. See the next video. Thank you. Audio